சென்னை பெரும்பாக்கத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த ஐடிஐ கட்டடத்தில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பது குறித்து சத்தியம் டிவி செய்தியாளர் குமாரிடம் ஐடிஐ ஆசிரியர் கபிலாதேவி பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம். பெரும்பாக்கத்தில் 10 கோடி மதிப்பீட்டில் 17 அறைகள் கொண்ட ஐடிஐ மையத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த ஐடிஐயில் மாணவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்படுகிறது என்ற விவரத்தை நம்மளுடன் இணைந்திருக்கும் இந்த ஐடிஐ மையத்தின் ஆசிரியர் கபிலாவதி இணைந்திருக்கிறார். அவங்களோட கேட்போம். நம்ம கிட்ட 9 விதமான தொழில் பிரிவுகள் இருக்கு. ஒரு படிப்பு பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஆனவங்க ஆர் ஃபெயில், 10th ஃபெயில் இல்ல 8th ஃபெயில், இந்த மாதிரி ஃபெயில் கண்டிஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெல்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அது 1 இயர் படிக்கலாம். இன்னொன்னு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் மெயின்டெனன்ஸ், இதுவும் 10th பாஸ் ஆயிருக்கும். அடுத்தது 2 வீலர் அண்ட் 3 வீலர் மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங். இந்த ஒரு வருடம் படிச்சு முடிச்ச பிள்ளைங்க என்ன பண்ணலாம்னா பெரிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு போகலாம், ஓன் பிசினஸ் பண்ணலாம். அவங்களோட ஸ்கில்ல வச்சு அவங்க திறமை எப்படி வளர்த்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஐடிஐ முடிச்சுட்டு வேலை வாய்ப்பை தேடிக்கலாம். மீதி 5 பிரிவுகள் இருக்கு. அது 2 வருட பிரிவு. ஒன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ஒரு கோர்ஸ், அதுக்கான லேப் ஃபெசிலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது ஏசி மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், இதுவும் 2 வருட பிரிவு. அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அடுத்தது அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன். இதுல பாத்தீங்கன்னா விஎம்சி அண்ட் சிஎன்சி லேத், இதை பத்தினா 2 வருஷம் படிப்பாங்க. 5வது பேசிக் டிசைனர். இந்த பேசிக் டிசைனிங்ல மெக்கானிக்கல் ஓரியன்டான டிசைனிங் பத்தி நமக்கு எங்க படிப்பு சொல்லி தருவோம். அதுக்கான லேப் ஃபெசிலிட்டி, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. பிள்ளைங்க படிச்சு பெரிய நிறுவனங்கள வேலைக்கு போயிட்டு அவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த வளர்ச்சியை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. கண்டிப்பாக இந்த பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் இந்த ஐடிஐ மையத்தை பயன்பெறுவார் என்றும் நம்புகிறோம். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் குமார்.